ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோ தான். ரொம்ப நாள் கழித்து நாங்களே மார்க்கெட் வந்து போயிருந்தோம். ஹஸ்பண்ட் இந்தியா போயிருந்தாங்கல்ல, ஸோ அதனால் அந்த டைம்லலாம் வந்து மார்க்கெட் போக முடியல. ஒரு 3 வாரம் பக்கம் ஆயிடுச்சு. அதோட நாங்கள் நேற்று தான் போயிருந்தோம், வெள்ளிக்கிழமை. ஸோ அதை தான் ஒரு லாங் வீடியோவாக எடுத்திருந்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறேங்க. இப்போல்லாம் ஒரு 4:30க்கெலாம் வந்து முழிப்பு வந்துடுது. ஸோ நார்மலாக அப்படியே எந்திரிச்சிடுறேன். நான் ஆட்டோமேட்டிக்காகவே எந்திரிச்சிடுறேன், அலாரம் வைக்காமையே. ஸோ அதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டு தூங்குறதில்ல. வீட்டில் பாத்திரம் கிடந்தா விலகி போட்டுட்டு, வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு அப்படியே சீக்கிரமாகவே டே ஸ்டார்ட் ஆகிடுதா. அதனால நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமாக எந்திரிக்கும் போது நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நைட்டு தூங்கும்போதும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் தூக்கம் வந்துடுது. ஸோ அதனால் ஏர்லியே எந்திரிச்சு பழகுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ காலையிலே மார்க்கெட் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியில் தான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானா, என் பசங்க அந்த பால் நைட்டு விளாட்றோன்னு சொல்லிட்டு அந்த சைடு வெளியில் தூக்கி போட்டிருந்தானுங்க. அப்போ நைட்டு நேரம் அந்த சைடு பால் போயிட்டு அப்போ எடுக்க விட மாட்டோம், காலையில் எடுத்துக்கலான்டான்னு. ஏன்னா இருட்டாக இருக்கும் அந்த இடத்துல, புல்லெல்லாம் நிறையா இருக்கிறனால. அப்புறம் நான் தான் போய் காலையில் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு வந்து போட்டுட்டு இருந்தேன். நான் கிளம்பிட்டேன், ஹஸ்பண்ட் இன்னும் கிளம்பவே இல்லை. இந்த காரை தான் பட்டி டிங்கரிங் வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கார் வந்து நாங்கள் ஒரு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம் இங்கே புரூனே நாட்டுக்கு வந்த புதுசில். இதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தாங்க இந்த காரை வந்து ஓட்ட முடியும். ஏன்னா டெய்லியுமே காலையில் வந்து அதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி போட்டால் தான் கார் வந்து கொஞ்சம் நல்லா ஓடும். நார்மலாகவே காரில் வந்து தண்ணி ஊற்றணும். புது காராக இருந்தாலுமே வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஊற்றுவாங்க. பட் இது வந்து பழைய காருங்க. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு சில பேர் புரூனே நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, ஊர்லேருந்து பார்க்குறவங்களுமே என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் நீங்கள் வெளியில் எங்கேயுமே போகவே மாட்டேங்கிறீங்க? புரூனேக்குள்ளேயே சுற்றிட்டு திரியுறீங்க. மார்க்கெட் போகிறீங்க, சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்களுக்கும் போகணுன்னு ஆசை தான், போக முடியாமல் போகக்கூடாதுன்னெலாம் இல்லை. கார் தான் எங்களுக்கு பிரச்சனை. ரொம்ப லாங் ட்ராவல்லாம் இந்த காரில் வந்து பண்ண முடியாது. ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி போனோன்னா இன்ஜின் வந்து சூடாகி ரொம்ப ஆஃப் ஆயிரும். ஏன்னா இது கொஞ்சம் ஓல்டான காரு. ஸோ ஒரு ஓகே இருக்கிற வரைக்கும் இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே புரூனே நாட்டில் பார்த்திங்கன்னா புது காரெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம ஊரை விட, இந்தியாவை விட இங்கே புது கார் வாங்கினோன்னா, இப்போ நம்ம ஊரில் 10 லட்ச ரூபாயா இருக்கிற காரோட மதிப்பு இங்கே வந்து 15 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கி ஓட்டுறது தான் பார்த்திங்கன்னா இங்கே வெளிநாடுகளில் கொஞ்சம் புத்திசாலித்தனம். ஏன்னா நாம் இங்கே வந்துட்டு பெர்மனெண்ட்லாம் செட்டில் ஆக போகிறதில்ல. கொஞ்ச நாள் தான் நம்ம வந்து வேலை இருக்கிற வரைக்கும் இருப்போம், அதுக்கப்புறம் மூவ் ஆகி போயிடுவோம். ஸோ எதுக்காக போட்டு அதிகமாக வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் சரி இந்த காரை வச்சே சமாளிச்சிருவோன்ட்டு. ஏன்னா என்னை பார்க்குறவங்கெல்லாம் கேட்பாங்க, ஏன் வினிதா அவ்வளோக்கா எங்கேயுமே போக மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ எல்லாருக்கும் இந்த விளக்கம் சொல்லியே ஓஞ்சு போவேன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இப்படி சொல்லிகிட்டு இருப்பேன். சில பேர் நம்புவாங்களான்னு தெரியாது, சில பேர் காதில் வாங்கிட்டு போவாங்க, ஏதோ கதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுதான் ஆக்சுவல் ரீசன். எங்களுக்கும் வெளியில் போகணுன்னு ஆசை தான், பட் கார் தான் ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு வைங்களேன். ஸோ ஆனால் உள்ள புரூனேக்குள்ளேயே சுற்றுவோம். ஹோட்டல் போகிறது, மார்க்கெட் போகிறது, எங்கேயாச்சும் பக்கத்துலேயே வந்து ரொம்ப ட்ராவல் இல்லாமல் பக்கமாக போகிறது, அந்த மாதிரியெல்லாம் சுற்றுவோம். மற்றபடி லாங் ட்ராவல் தான் நாங்கள் பண்ணுறதில்ல. அப்புறமா வந்து காரை வந்து எடுத்தாச்சு. என்ன தான் இந்த காரில் ஒரு சில ஃபால்ட் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட்னே வந்து சொல்லலாம் இந்த காரை. ஏன்னா புரூனே நாட்டுக்கு வந்த புதுசில் எங்கள் கையில் இருந்த அமௌண்ட்டுக்கு, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாங்கினோம். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் தெளிவாக இருப்போம். அனாவசியமாக கடன் வாங்கக்கூடாது, முக்கியமான விஷயங்களுக்கு வாங்கலாம். ஏன்னா கடன் வாங்காமல் வாழ்கிறதுன்றது கஷ்டம்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். பட் அனாவசியமாக வாங்க வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி சர்வே பண்ணுறது அப்படின்னு நாங்கள் 2 பேருமே யோசிப்போம். ஸோ அந்த நேரத்தில் கிடச்ச ஒரு பொக்கிஷன் தான் இந்த காரு. ஸோ அதனால் அதை வந்து ரொம்ப குறை சொல்லக்கூடாது. அந்த டைமிங்கில் நமக்கு வந்து உதவுச்சு. ஏன்னா புரூனே நாட்டில் கார் இல்லாமல் வாழவே முடியாதுங்க. இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மி. பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து மெயினான சிட்டிகளில் தான் இருக்கும். ரொம்ப நம்ம இருக்கிற ஏரியாக்கள்லையுமே இருக்காது. ஏன்னா புரூனே நாட்டில் எல்லார் வீட்லேயுமே கார் வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள லோக்கல் சிட்டிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 4 கார் 5 காருன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் ட்ரெயின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ காரு தான் இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே காரு தேவைப்படும்.
புரூனே நாட்டுக்கு டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கங்க. டிரைவிங் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இப்போ ஊரில் இருக்கையில் ஏன் டிரைவிங் கற்றுக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வெளியில் போகிறாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு வேலையாக வெளியில் போகும்போது காரு வீட்டில் இருக்கும், ஆனால் என்னால் எடுத்து ஓட்ட முடியாது, ஏன்னா டிரைவிங் தெரியாதுல்ல. ஸோ அதுக்குன்னு நாங்கள் வந்து தனியாக வெளியில் டிரைவர்ஸை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதே நமக்கு டிரைவிங் தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் மணியும் சேவ் தானே. ஸோ லேர்ன் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ புரூனே நாட்டுக்கு வரணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டிரைவிங் கற்றுட்டு வாங்க. அது வந்து கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் டிரைவிங் இன்னும் கற்றுக்கலேன்னு. கண்டிப்பாக கற்றுக்குறோம். போன வருஷமே சொன்னேன், போன வருஷத்துக்குள்ளே கற்றுறணும், டிரைவிங் பழகணும், அதுதான் என்னோடய ரெசல்யூஷன் சொல்லிட்டு. பட் போன வருஷம் என்னால் முடியல. பார்க்கலாம், இனி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பழகணும். அப்படியே டைம் போயிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. அப்படியே தள்ளி போட்டோன்னா அப்படியே போயிடுது. சரி இப்போ வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே நிறைய காய்கறிகள் தான் பார்த்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்போவுமே உள்ளே போன உடனே நல்லா காய்கறிகள் வாங்குவோம். ஆனால் நேற்று அவ்வளோக்கா என்னமோ தெரியல, எங்களுக்கு காய்கறி அவ்வளோவா இது சிக்காத மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் தான் வாங்கியிருந்தோம், ஒரு 4-5 காய்கறின்னு வைங்களேன். கீரை கிடச்சிது, முருங்கைக்கீரை போனோடனே ஒரு கடையில் கிடச்சிது, $1 சொல்லிட்டு ஒரு கட்டு. அதில் ஒரு ரெண்டு கீரை வாங்கினோம். அதுக்கப்புறம் தண்டங்கீரை வாங்கினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் வாங்கினேன். அப்புறம் மெயினாக தக்காளி இல்லை வீட்டில், தக்காளி வாங்கினேன். அப்புறம் பீட்ரூட்டு, இவ்வளோ தான் வந்து வாங்கினோம். அப்புறம் அந்த பீர்க்கங்காய் அது கொஞ்சம் வாங்கினோம். இது வந்து பீர்க்கங்காய் வந்து $1, ஒரு பீர்க்கங்காய் $1. இதில் 3 வாங்கினோம், $3க்கு. இந்த ஊர் காசுக்கு பரவாயில்ல தான், பட் நம்ம ஊர் காசு கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். $1 வந்து இப்போ புரூனே டாலர் வந்து நம்ம இந்தியன் மதிப்புக்கு பாருங்கள், $75. என் ஹஸ்பண்ட் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்தியாவில் போய் செலவு பண்ணிவிட்டு இங்கே திரும்ப ரிட்டன் புரூனே வந்து செலவு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. $1க்கு $70 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியல இந்த கரன்சியோட வேல்யூவை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் என்கிட்ட மார்க்கெட்லேயே. பாருங்களேன், அது பக்கத்தில் ஒரு பிளேட்டில் ஒரு மாதிரி கடல் பாசி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அது என்னன்னு கேட்டேன். அது ஒரு வகையான மஷ்ரூம்ஸுன்னு சொன்னாங்கங்க. அது எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி குக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்களேன், இதுவும் ஒரு வகையான மஷ்ரூமா. அந்த கடையில் ஒரு லேடி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, இதுவும் அதுவும் மஷ்ரூம்ஸ் தான், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டேஸ்ட் பண்ணதே இல்லையா. அதெல்லாம் பார்க்குறதோடையே வந்து வச்சாச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பட்டன் மஷ்ரூம்ஸ் பார்த்திங்களா, அதுதான் நம்ம சாப்பிட்டு வந்து பழகியிருக்கோம். புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் தேங்காய் வாங்கினோம். தேங்காய் இல்லை. லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் நிறைய காய்கறி வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க எனக்கு. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன்ல, அப்போல்லாம் நான் எதையுமே யூஸ் பண்ணலை. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வந்துட்டு. இந்த டைம் பார்த்து இவ்வளோ உடம்பு முடியாமல் போயிடுச்சா, எதுவுமே சமைச்சு சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டியான்னு. நானே இங்கே முடியாமல் கிடந்துக்கிட்டு இருக்கேன், இதில் எங்கிட்டுக்கா நான் நின்று சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போதே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க, ஒர்க் பண்ணுறீங்களான்னு. இல்லை, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி வீட்டில் குக் பண்ணுவேன், பசங்களை பார்த்துக்குருவேன், ஸ்கூலுக்கு அனுப்புவேன் இந்த மாதிரினா. அப்போ அவங்க சொன்னாங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும், லேடிஸு எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? வீட்டு வேலை நமக்கு எப்போவுமே இருக்க தான் செய்யும், பிள்ளைங்களையும் பார்க்கணும், சமைக்கணும். பட் அந்த டைம் ஏதோ சமாளிச்சிட்டேன்னு வைங்களேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஆரஸ்வதி இலைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஆரஸ்வதி இலைன்னா அந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ இருக்குது பாருங்கள், அதுதான். யூக்கலிப்டஸ் ஆயில்னால் மெடிக்கலில் கிடைக்கும் பாருங்கள், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் பாருங்கள். அதை தான் நாங்கள் எங்கள் ஊரில் ஆரஸ்வதி இலைன்னு சொல்லுவோம். அது வந்து நல்லா வந்து நமக்கு அந்த காஃப் ரிலீஃப்க்கு, ஸ்னீசிங்காக இருக்கிறது, ரன்னிங் நோஸாக இருக்கிறது, அந்த மாதிரி டைமில் அதை வந்து தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சோன்னா டக்குன்னு கேட்கும், அந்த இலை தான். ஸோ அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு, எல்லா காயும் வாங்கிட்டோம். ஃபைனலாக வந்து தக்காளி வந்து வாங்கலையா, அதுக்காண்டி ஹஸ்பண்ட் போனார், நீ ஒரு இடத்துல உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், அவர் போய் வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் வண்டியை எடுங்க, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக போட்டிருந்த லாங் வீடியோவில் ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா அந்த ஆரஸ்வதி இலைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆரஸ்வதி இலைன்னா அந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ இருக்குல்லங்க,
யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஃபார்மசிலலாம் நம்ம வாங்குவோம்ல, அந்த மரம் தான். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் யூக்கலிப்டஸ் ட்ரீனா என்னென்னு. அதோட இலை பார்த்திங்கன்னா அதை எடுத்து கசைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும். அதுலேருந்து தைலம், ஆயில் அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிச்சோன்னா நமக்கு சளி, இந்த மாதிரி தும்மல், இருமல் இதெல்லாமே வந்து சரியாகும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இந்த பம்கின் முளைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, மஞ்சள் பூசணிக்காய், அதை தான் வந்து கட் பண்ணோங்க. ஸோ ஒரே ஒரு பூசணிக்காய் தான் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இதுதாங்க. எப்படி ஒரு 5 கிலோ பக்கமாவது இருக்குங்க. நல்ல பெரிய பூசணிக்காய். நல்லா பழுக்கட்டுன்னு விட்டுருந்தோம். அதோட விதையை எடுத்து திரும்ப அகெயின் போட்டாலுமே முளைக்கும். ஸோ அதனால் நல்லா பழுத்தா தான் அந்த விதையுமே நல்லா முதிர்ச்சி அடையுமா, அதனாலே பறிக்காமல் போட்டிருந்தோம். ஒன்று தாங்க வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. நாங்களுமே ரொம்ப பராமரிக்கலைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் 2 பிஞ்சு விட்டுச்சு, அதுவுமே ஒரு மாதிரி காஞ்சு போயிடுச்சு. சரி ஓகே, ஒரு செடியில் ஒன்றாவது கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் என்னை வீட்டில் விட்டுட்டு மீன் மார்க்கெட் போயிருந்தாங்க. போயிட்டு இந்த நண்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்கங்க. ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே சளி, ஃபீவர் அந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம நண்டு சூப்பு இல்லைன்னா நண்டு ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டுங்க, உயிரோடு இருந்துச்சு. இவர் மார்க்கெட்டில் வந்து அந்த நண்டை எடுத்து நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எடுத்து கொடுக்கல ஒரு நண்டை எடுத்தாராம், கையை பிடிச்சி கிழிச்சு விட்டுருச்சுங்க. நல்லா அந்த கொடுக்க வச்சு நல்லா கடிச்சிருச்சான். அவர் அதோட அதை நண்டை பிடிச்சி இழுத்தாராம், நல்லா பிளேடை வச்சு அறுத்த மாதிரி நல்லா கடிச்சு வச்சிருச்சு. ஸோ நண்டுக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா பெரிய நண்டு வீட்டில் வந்துமே நல்லா உயிரோடு இருந்தது, அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த நண்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நண்டை தண்ணியில் போட்டுட்டேன். ஏன்னா மார்க்கெட் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே பசிங்க. சரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் முதல் நாளே. வெள்ளை சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ராகியும் போட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். 2 கப்பு வெள்ளை சோளம் எடுத்தேன், 1 கப்பு ராகி எடுத்தேன், 1 கப்பு கருப்பு உளுந்து, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே கிரைண்டர்லேயும் மிக்சிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இட்லி ஊற்றிட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு சட்னி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா நண்டை க்ளீன் பண்ணி வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு காஃபி குடிக்கணும் போலயே வந்து தோணுச்சு. ஸோ அதனால் வந்து அடுப்பில் வந்து காஃபி வச்சுருந்தேன். இப்போ இந்த முடியாமல் போனதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி தான் குடிச்சிட்ருந்தேன். இப்போ தான் வந்து நார்மல் பால் போட்டு காஃபி குடிக்கிறேன். சுகரும் போட்டேன். ஏன்னா இப்போ ரொம்ப மெலிஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப வெயிட்டும் போடலை. பட்டு வெயிட்டே ரொம்ப கூட விட்டுறக்கூடாது, இப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். பட் அப்பப்போ காஃபி குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சுகர் வந்து ஒரு லிமிட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து வெயிட் போடாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் கணக்கு அந்த மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா ஸ்வீட்ஸ் நமக்கு கிரேவிங்காக இருக்குது அப்படின்னா எப்போயாவது சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் நமக்கு வந்து வெயிட் போடாது. ஸோ அதனால் எல்லாருக்குமே காஃபி போட்டாச்சு. எனக்கு போட்ட உடனேயே எல்லாருக்கும் வேணும்னு கேட்டுட்டாங்க பசங்களும். பசங்களுக்குமே போட்டு கொடுத்தேன். அதிகமாக டீ காஃபி பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பால் தான் வந்து கொடுப்பேன். பட் நம்ம எப்போயாவது குடிக்கல அவங்களுக்கும் சேர்த்து அப்படியே கொடுக்குறது. ஸோ இந்த மாவு தாங்க நான் அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா புளிச்சு வந்திருக்கு பார்த்திங்களா. அரிசியே சேர்க்க தேவையில்லைங்க, வெறும் வெள்ளை சோளம், ராகி. நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாங்க. நமக்கு வந்து அரிசி போட்டால் தான் நமக்கு வந்து சம்டைம்ஸ் இட்லி தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துடுங்க. மதியம் ஒரு வேளைக்கு சோறு சாப்பிட்டுக்கோங்க. காலையில் இந்த மாதிரி இட்லி தோசை பண்ணும்போது அரிசியே சேர்க்காமல் இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். வெயிட்டும் போடாது, ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா ராகிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஸோ கொஞ்சமாக ராகி எடுத்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு அந்த கால்சியம் சத்து வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து இட்லியாக ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இட்லி பிளேட்டில் அப்படியே ஊற்றி வச்சுட்டேன். தோசை ஊற்றலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். தோசை வந்து நின்று ரொம்ப நேரம் ஊற்றிட்டு இருக்கணுமே அப்படின்ட்டு ஒரு தடவையாக இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு வெந்துட்டுருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்து இட்லி வந்து ஊற்றியாச்சு. வெயிட் இப்போதைக்கு எவ்வளோ சிஸ்டர் இருக்கீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. இப்போதைக்கு வந்து 64க்கு மேலே இருக்கேன், 65க்கு உள்ளே இருக்கேன். ஒரு 64.50, 60, 70 அந்த மாதிரி இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக இருக்கும். பட் வெயிட்டு கூடலை. இதுலேருந்து என்ன தெரியுமா, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணோன்னா வெயிட்டு கூடாதுன்னு தெரியுது. நான் ஹெல்த்தியாக தானே முன்னாடியெல்லாம் சாப்பிடுவேன். அதோட விளைவு தான் வந்து இப்போ நான் வந்து சாப்பிட்டாலுமே எனக்கு வெயிட்டு போட மாட்டேங்குது. ஏன்னா உடம்பு சரியில்லாத டைமில் நான் நல்லா தான் சாப்பிட்டேன் கொஞ்சம். ஏன்னா டாக்டர் நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னனால. அதனால தான் இப்போ வெயிட்டு கூடல. இந்த பார்த்திங்களா நண்டு உயிரோடு இருக்குது பார்த்திங்களா. இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டிருந்தது தாவி கீழே குதிச்சிருக்கு அதுவாகவே. அதோட உயிரோடு தானே இருக்குது. அது அப்புறமா க்ளீன் பண்ணி வேலையை பார்ப்போன்னு சொல்லிவிட்டு உட்காந்து காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று வந்து வெள்ளிக்கிழமை, பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. அதனால் காலையிலேயே உட்காந்து ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்குறது பார்த்திங்களா.
எப்படா இந்த ஃபோன் கிடைக்கும், எப்படா லேப்டாப் கொடுப்பாங்க, அதுதான் இருக்குது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு. நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையில் எப்படா வெளியில் விளையாட போவோம், எப்படா நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட ஆடிப்பாடி விளையாடுவோம், எப்படா ஊரணிக்கு அம்மாயில் குளிக்க போவோம், எப்படா மரத்தில் ஏறி புளியங்காய் பறித்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருந்தோம். எப்படா பரிச்சை லீவு வரும், தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம், எப்படா நம்ம ஊரில் காது குத்து கல்யாணம் நடக்கும், அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்லாம் நினச்ச காலம் நம்ம காலம், 90s கிட்ஸ் காலம். ஆனால் இப்போ பார்த்தா இந்த பிள்ளைங்க எப்படா ஃபோனு அம்மா தருவாங்க, எப்படா அம்மா அசந்த நேரத்தில் நம்ம போய் ஃபோன் எடுக்கலாம், அம்மா கிச்சன் வேலையை பார்த்துட்ருப்பாங்க, நம்ம போய் நைஸ்னாப்பில் ஃபோன் எடுப்போம். அப்படி தான் இருக்குங்க இப்போ உள்ள குழந்தைங்க. எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம், ஏதாவது டிப்ஸு. என்கிட்ட கேட்பாங்க கமெண்ட்டில் ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம், உங்கள் குழந்தைங்கள எப்படி ஸ்க்ரீன் டைம் பார்க்காம கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு. இப்போ தான் நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சு போச்சு, டிவி வச்சோன்னா இவனுங்க ரொம்ப அடிக்ட் ஆயிடுவானுங்கன்னு டிவி டிவியை தூக்கி ஸ்டோர் ரூமில் போட்டார். நானுமே கொஞ்சம் நாடகம் பார்ப்பேன் தான். எனக்குமே இந்த நாடகம் இதெல்லாம் கொஞ்சம் அடிக்டாக இருப்பேன். ஸோ அதையுமே கொஞ்சம் நான் மாற்றுறதுக்காகவும் அவர் டிவி எடுத்து உள்ளே போட்டிருக்கலாம். பட் சம்டைம்ஸ் அவர்கிட்டே கேட்பேன், டிவி இருந்தால் வச்சு நாங்கள் ஏதாவது பார்ப்போம், போர் அடிக்கும், அதையும் தூக்கி போட்டிங்களேன்னு. பட் இந்த பசங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிவியை எடுத்து வச்சது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஃபோனையே இந்த இது பார்க்குறானுங்களே, டிவினா 24 மணி நேரமும் ஓடிட்டுருக்கோம். அப்போ அசராமல் அதே தான் பார்த்துட்ருப்பானுங்க. ஸோ சம்டைம்ஸ் பயமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப உங்கள் டிவி, லேப்டாப்பு, மொபைல்னு பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் படிப்பானுங்க, அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுது. டீச்சரே சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறானுங்க ஆனால் கான்சன்ட்ரேஷன் கிடையாது, ஃபோக்கஸ் இல்லை, நீங்கள் ஃபோன் அதிகமாக கொடுக்காதீங்கன்னு எப்போவுமே டீச்சர் ஸ்கூல் போகையில் என்னை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ எனக்கு திக்குன்னு பயமாக இருக்கும், நம்ம தான் ஃபோன் லேப்டாப்பை கொடுத்து பசங்களை அடிக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டிலலாம் எப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட மூளையே வேலை செய்யும். அதையே ஃபோனையே பார்த்துட்ருக்கும்போது அவங்களோட புத்தி மூளை எல்லாம் மந்தமாகுது உண்மையாலுமே. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ரொம்ப குறைச்சிடுறது. அவங்க போர் அடிக்குதுன்னு சொன்னால் சும்மா பக்கத்தில் எங்கேயாவது போகிறது, இல்லைன்னா அவங்களோட வெளியில் போய் வாக்கிங் போகிறது, விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்களேன். அப்படி தான் கொஞ்சம் மாற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சட்னி, தேங்காய் சட்னி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சா, அதை போட்டு அரைச்சி அப்படியே சட்னி மாதிரி பண்ணிடலான்னு. வெங்காயம், சின்ன வெங்காயம் இப்போ இருக்குங்க, அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 கிலோ ஹஸ்பண்ட் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊர் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி. இப்போ அதை தான் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லாயிருக்கு. அந்த சட்னிலேயே போட்டு அரைச்சேன். தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு ஆம்லேட் போடுவேன் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சைட் பை சைடு ஆம்லேட்டு போட்டுட்டு, இது தான் அந்த சட்னி. இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லியை அப்படியே தேங்காயோடையே போட்டு பச்சையாக அரைச்சிடணும், அதோட தண்டு அதை சேர்த்து போடணும். அது இன்னும் நல்லா ஃப்ளேவராக, நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வழக்கமாக ஒரு தாளிப்பு கொடுத்து இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சட்னி ரொம்ப சூடாயிடக்கூடாது, தாளித்த உடனே டக்குன்னு எடுத்துடணும். சூடாயிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறம் இட்லி பார்த்திங்களா, சூப்பராக வருது பார்த்திங்களா. அரிசியே சேர்க்கல, ஆனால் அரிசி சேர்த்த மாதிரி நல்லா தான் இருக்கும். இந்த மில்லட் இட்லியெல்லாம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிச்சி போயிடும். புதுசாக நீங்கள் அரிசி இட்லி சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மில்லட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது தானே. அப்புறம் பசங்களுக்கும் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 முட்டை எடுத்து வெங்காயம் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பட் அதை உரிக்கணும்னு நினச்சா தான் ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதை உரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது. ஏன்னா புதுசாக இருக்கா. இப்போ நாங்கள் இப்போ 2-3 வருஷமாகவே பல்லாரி வெங்காயமே வாங்கி சமைச்சு பழகிட்டேன்னா அதை ஈஸியாக உரிச்சிட்டு கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நின்று உரித்து கழுவி இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் சின்ன வெங்காயம் தோலெல்லாம் நல்லா ஒட்டிகிட்ருக்கும், ஸ்கின்னில் லேஸ்லாப்பில் வராது. அதனால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கஞ்சி இந்த மாதிரிலாம் நார்மலாக சோறு வச்சு சாப்பிடலே ஒரு 2 வெங்காயம் வச்சு சாப்பிட்ருங்க. ஸோ அவ்வளோதான், ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த இட்லி பார்த்திங்கன்னா 4 இட்லி சாப்பிட்டாலுமே வயிறு எப்படி இருந்துச்சுன்னா லைட்டாகவே இருந்துச்சு, ரொம்ப ஃபில்லிங்காகவே இல்லை. ஏன்னா அரிசி சாப்பிட்டா தானே நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த இட்லி 4-5 சாப்பிட்டாலுமே வெயிட்டே போடாது, அதில் அதிகமாக கார்போஹைட்ரேட்டே இல்லை. அதனால் நானே ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அப்புறம் தான் நான் எல்லா காய்கறிகளையுமே எடுத்து வச்சேன்.
ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ ஆச்சு, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், பாய் பாய்.